ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேரோட கவர்மெண்ட் ஏர்டெல் சிம்ல வந்து ஜி அப்படிங்கிற ஒரு சிம்பல் காட்டுது ப்ரோ, நெட்வொர்க் வந்து எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து ப்ரோ என்னோட சிம்ல வந்து டேட்டாலாம் இருக்கு, ஆனால் வந்து நெட்வொர்க்னு எடுக்க மாட்டேங்கி, பட் டவர்லாம் கிடைக்குது, அந்த இதில் ஜீன் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து டவர் வந்து கிடைக்காததுக்கு வந்து போனட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எதுக்கு வந்து ஜி அப்படிங்கிற ஒரு இது வருது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஜிங்கிறதுக்கும் ஆறுங்கிறதுக்கும் எதனால வருது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இருந்தாலும் அதை விட ஈஸியாக இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எல்லாமே இதுக்கு எதுவும் சொல்யூஷன் இருக்காங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஏர்டெல் சிம்மில் இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ டேட்டா எடுக்கல, டேட்டா வந்து எடுத்தாலுமே வந்து ஆர் இல்லை ஜி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் காட்டுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டீஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஜி அப்படிங்கிறது காட்டுறதுக்கு எதனால அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ஸோ இந்த ஜி அப்படிங்கிறது காட்டுறது எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்கள் டேட்டா வந்து இல்லை அப்படிங்கிறதான் சிம்பிளாக சொல்கிறது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஜி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜினா ஜி கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து 3G 4G அப்படின்னா தான் அதுக்கு ஜி அப்படிங்கிறது. இது நார்மல் ஜி அப்படின்னா ஜிபிஆர்எஸ் அப்படிங்கிறதா மீனிங்கு. இந்த ஜிபிஆர்எஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஜெனரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ் அப்படிங்கிறதான். ஸோ என்ன ப்ரோ இது வந்து இங்கிலீஷில் இருக்குது, ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டேட்டா வந்து ஸ்லோவாக இருக்கும், அதாவது நெட்வொர்க் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 2G ஸ்பீடுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 2Gன்னு சொல்லிக்கலாம், பட் 2G விட கம்மியாக தான் ஸ்பீடு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ ஜிபிஆர்எஸ் அப்படின்னா என்ன, ஜெனரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜி அப்படின்னு சொல்லி உங்கள் டேட்டாவில் காட்டும், அதை தான் வந்து நான் சொல்கிறேன், ஃபுல் ஃபார்மில் சொன்னேன். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து ஜி அப்படின்னு காட்டுது அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து எதனால் வருது அப்படின்னா, இப்போ உங்கள் டேட்டாவில் வந்து சிம் வந்து நெட்வொர்க் முடிஞ்சு போச்சு. ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி வந்து டேட்டாவில் வந்து எனக்கு வந்து நெட்வொர்க் காட்டிகிட்டே தான் இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து 6GB இருக்குது 5GB இருக்குன்னு காட்டுது ப்ரோ, ஆனால் வந்து எடுக்கல அப்படின்னா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ அந்த மாதிரி வந்து காட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட டேட்டா வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணல, நம்மளுக்கு ரினியூவல் பண்ணலை. ஸோ பண்ணாதனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ப்ரீபெய்ட் சிம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீபெய்ட் சிம்மில் வந்து நம்மளோட டேட்டா வந்து காலியாக போச்சு அப்படின்னா டேட்டா வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே வந்து அதை நிப்பாட்டிடுவாங்க, நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் போஸ்ட்பெய்டுக்கும். ஸோ போஸ்ட்பெய்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ யூஸ் பண்ணதில் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து இப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க நம்மளுக்கு ரினியூவல் பண்ணணும். ஸோ பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா எடுக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் நெட் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா எடுக்காமல் தான் இருந்திருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவங்க ரினியூவல் பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் வந்து இந்த சிம்மில் வந்து அவங்க ஜீன் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ நம்ம நடந்துக்கிறதான் அவங்க வந்து ஜீன்கிறத காட்டுறாங்கிறது தான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ 2Gயோட கம்மியான ஸ்பீட் கிடைக்கி, பட் வந்து டேட்டா இல்லை, அதான் வந்து இந்த ஜிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ இது வந்து ப்ரோ இது அப்போ இதோட ஸ்பீடு எவ்வளோலாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் இந்த ஜியை விட கம்மியாக இருக்குது, அதாவது 2Gயை விட கம்மியாக இருக்க ஸ்பீடை வச்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஜி ஸ்பீடு கிடச்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் பாசிபிள். நம்மளுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து இந்த நம்மளால் வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்பீடு வந்து 56லேருந்து 114 கிலோபைட் பர் செகண்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நெட் ஆன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேலே கேபி அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி காட்டும் டேட்டா வந்து. ஆனால் வந்து நெட் எடுக்காது, நீங்கள் எதுக்குள்ளே போனாலும் நாட் கனெக்டட் அப்படின்னு தான் வரும். ஸோ டேட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம சிம்மில் வந்து ரினியூவல் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து டேட்டா இல்லைங்கிறத தான் அது வந்து ஒரு டினோட் பண்ணி ஜிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சிம்மை வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டேட்டா வந்து இல்லை அப்படிங்கிறதுக்காக அது வந்து அப்படி சொல்லுது. ஸோ நம்மளோட சிக்னல் எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஏதாச்சும் பாசிபிள் ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த சிம்மை வந்து நீங்கள் ப்ரீபெய்டாவோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக உங்களோட சிம்மை வந்து மாற்றிக்கிட்டீங்க, அதாவது ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜிங்கிற சிம்பிள் வராது. நெக்ஸ்ட்டு 2G 4G அப்படிங்கிற 3G கூட வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சிம்மில் வந்து ஏர்டெல் சிம்மில் 3G 4Gனே காட்டியிருக்காது, அதுவும் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ஜிங்கிறதெல்லாம் காட்டாது. ஸோ 3G 4Gன்னு இருந்தே நீங்கள் கவர்மெண்ட் சிம் ஏர்டெல்லில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜி காட்டும். ஸோ ஜி காட்டலை அப்படின்னாலும் உங்கள் கவர்மெண்ட் சிம்மில் வந்து டேட்டா முடிஞ்சு போச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்குள்ளே போனாலும் கனெக்டட் இல்லை, நாட் கனெக்டட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சிம் வந்து ரினியூவல் பண்ணணும், ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அது வந்து இப்படி டினோட் பண்ணுது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களோட சிம்மை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா *#4636#*#* இதுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ரிங்கெல்லாம் போகாது. ஸோ ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஸோ ஃபோனில் எத்தனை சிம் போட்டிருக்கீங்களோ அத்தனை சிம்முக்குரிய ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கும், ஃபோன் 1 ஃபோன் 2ன்னு. நீங்கள் அதுக்குள்ளே போய் உங்களோட நெட்வொர்க்கை வந்து செக் பண்ணிக்கலாம்,
பிங்க் டெஸ்ட்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் கவர்மெண்ட் சிம்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிங்கிறது 2G விட கம்மியான ஸ்பீடு, பட் 2Gன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரினியூவல் பண்ணல அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சிக்னல் எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இதோட செகண்ட், அதாவது ஸ்பீடு வந்து 56லேருந்து 114 KB பெர் செகண்டில் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு கேபிட் பெர் செகண்டில் கிடைக்கும். ஸோ இது வந்து 2Gன்னு சொன்னாலுமே நமக்கு வந்து ஸ்பீடு வந்து கிடைக்காது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரினியூவல் பண்ணுறது தான் சொல்யூஷனு. ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் சிம்மை நம்ம பேருக்கு ரினியூவல் பண்ணுறது எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்